தமிழ்நாட்டில் தொடர் தோல்வியடைந்த பிறகும் பாரதிய ஜனதா பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களுக்கு மத்திய அரசு போதிய நிதி ஒதுக்குவதில்லை என்றும் புகார் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் பாளையம்புதூரில் நடைபெற்ற ஊரக பகுதிகளுக்கான மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தொடங்கி வைத்து நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனை கூறியுள்ளார். தமிழகத்தின் முக்கிய திட்டமான மெட்ரோ ரயில் போன்ற திட்டங்களுக்கு நிதி ஒதுக்க மத்திய அரசு மனமில்லை என்று குற்றம் சாட்டினார். அதிலிருந்து ஒன்றிய அரசு இன்னும் பாடம் கற்றுக்கல. தமிழ்நாட்டின் முக்கிய கோரிக்கையாக இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் போன்ற திட்டங்களுக்கு கூட நிதி ஒதுக்க ஒன்றிய அரசுக்கு மனம் இல்லை, நல்ல குணம் இல்லை, பாடம் கற்றுக்கிறதுக்கு நினைப்பும் இல்லை. தங்களுடைய 10 வருஷ காலத்தில் தமிழ்நாட்டில் எந்த ஒரு பெரிய திட்டமும் செய்யலை. ஒன்றிய அரசு என்பது விருப்பு வெறுப்புகளை கடந்து எல்லா மக்களுக்குமான பொதுவான அரசாக செயல்படணும் என்பதை இனியாவது அவங்க உணர வேண்டும்னு தமிழ்நாட்டு மக்கள் சார்பில் கேட்டுக்கிறேன். தமிழ்நாட்டில் தொடர் தோல்வியடைந்த பிறகும் மத்திய அரசு பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்று விமர்சித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 10 ஆண்டுகால ஆட்சியில் தமிழகத்திற்கு எந்த ஒரு பெரிய திட்டத்தையும் மத்திய அரசு கொண்டு வரவில்லை என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். விருப்பு வெறுப்புகளை கடந்து எல்லா மக்களுக்குமான அரசாக மத்திய அரசு செயல்பட வேண்டும் என்பது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் கோரிக்கையாக உள்ளது.